சக்தி அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகல சௌபாகியங்களும் பெற்றுத்தரும் நவராத்திரி பெருவிழாவின் 4வது நாளான இன்று வியாழக்கிழமை, கிழமையும் வியாழக்கிழமை. இன்று அம்மனுக்கு செய்திருக்கின்ற அலங்காரத்தின் உருவ அமைப்பும் வியாழ கிரகத்தின் அம்சமான தாரா தேவியின் அலங்காரத்தை அமைத்திருக்கின்றோம். சுயம்புக்கு சந்தன காப்பு அணிவித்து அலங்காரம் செய்திருக்கின்றார்கள். தாரா தேவி என்றால் அமைதியாகவும் அகங்காரத்தை அடக்குபவளாகவும் விளங்குகின்ற ஒரு தெய்வம். அமைதியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம ஏதாவது திமிர் எடுத்து ஆடினோம்னா அதை அடக்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்கும். அன்னை அலங்காரத்தை நாம் கூர்ந்து கவனித்தோமானால், அன்னை மஞ்சள் கயிற்றில் ஆடை அணிந்து நிற்கின்ற கோலத்தில் ஒரு போருக்கு எழுந்து வருகின்ற ஒரு உத்வேகத்தோடு கிளம்பி வருகின்ற காட்சியை பார்ப்பது போல இருக்கின்றது. முடிகளை எல்லாம் விரித்து போட்டு தன்னுடைய ஆயுதங்களை ஏந்தி தீமைகளை அழிப்பதற்கு தயாராக வருகின்ற ஒரு தெய்வ காட்சியை தான் நாம் கண்டு கொண்டு இருக்கின்றோம். அம்மனுக்கு 6 கரங்கள் இருக்கின்றது. முதல் 2 கரங்களில் கத்தியும் கேடயமும், இரண்டாவது 2 கரங்களில் உடுக்கையும் சூலமும், மூன்றாவது 2 கரங்களில் ஒரு கரத்தில் குங்கும சிமிழும் ஒரு கரத்தில் அஸ்தமும் இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்கின்ற தாரா தேவியின் மகிமை என்னவென்றால், இவர் வியாழக்கடவுளான பிரகஸ்பதியின், வியாழன்னா குரு, விழான்னா குரு நாள்னு சொல்லுவோம் இல்லையா, குருவின் மனைவி என்றும் மகா வித்யாக்களில் 2ஆம் இடத்தில் இருப்பவர் என்றும் கருதப்படுகிறது. இவர் தாராதேவி இந்து மற்றும் பௌத்த மதங்களின் பெண் தெய்வமாக வழிபடுகிறார்கள். இவர் புனிதத்தன்மை மற்றும் மகிழ்ச்சியை குறிக்கும் அன்னையாக காட்சியளிக்கின்றார். தசா மகா வித்யா என்பது ஆதிசக்தியின் 10 உருவங்களை குறிக்கும். உலகத்தையும் படைத்து காத்து தன்னுள் ஒடுக்குகின்ற தன்மை வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்தவள். பெண்ணால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் என்பதை உணர்த்துகின்றவளாகவும் தாராதேவி விளங்குகின்றாள். இந்த தாமரை பீடத்தில் புலித்தோலில் மேல் நின்ற கோலத்தில் ஆயுதங்களை ஏந்தி எழில் உருவமாக தாராதேவி அன்னை காட்சி தருகின்றாள். இவரை வணங்குபவர்கள் ஜீவன் முக்தர்களாகவும் கவிதா சக்தியை பெறுபவர்களாகவும் இருப்பார்கள். அன்னை கைகளில் ஏந்திருக்கும் கத்தி தன் அடியவனை உலக இச்சைகளிலிருந்து வெட்டி விடுவித்து நல்ல நிலைக்கு கொண்டு போகின்ற பாங்கை அது குறிக்கும். அன்னை கையில் இருக்கும் சூலம் தீயவர்களை அழிக்கும் சக்தியை குறிக்கிறது. அபய முத்திரை பக்தர்களுக்கு பயத்தை நீக்கி பாதுகாப்பு அளிக்கிறது. அன்னையின் கையில் இருக்கும் குங்கும சக்தி மங்களம் மற்றும் பலத்தை குறிக்கும். கேடயம் பக்தர்களை காக்கும். கேடயம் போரிடும்போது எதிரி தன்னை தாக்க வந்தால் அந்த கேடயத்தை வச்சு தான் முதல்ல தாக்கிட்டு திருப்பி அடிப்பாங்க. அதாவது தீய சக்திகளை அழித்து அவர் பக்தர்களை காக்கின்ற ஒரு பிரபஞ்ச தேவியாகவே இவள் உருவகப்படுத்தப்பட்டிருக்கின்றாள். அதாவது நம்ம 1008 போற்றிகளில் பார்த்தோன்னா, ஓம் சந்தன சாந்தினி ஓப்பாய் போற்றுவோம், அந்த மந்திரத்திலிருந்தே சந்தன சாந்தினி, சந்தனத்தை அணிந்தாவே ஒரு சந்தனன்றது வாசனை பொருள் மட்டுமல்ல, குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதாவது உடலில் இருக்கின்ற அந்த தீய நீர்களை எல்லாம் இழுத்து உடலுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியது.
சந்தனம் வாசனையை மட்டும் தர வல்லதல்ல, உடலுக்கு ஒரு வித புத்துணர்ச்சியும் குளிர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வல்லது. அதனால்தான் தெய்வத்திற்கு சந்தனத்தை நாம் சாத்தி வழிபாடு செய்கின்றோம். அதாவது சந்தனம் நேர்மறை ஆற்றலை ஈர்த்து நோய்களை உடலில் இருந்து நீக்கக்கூடியது. சந்தன பாக்கியம் தரவல்லது. அதாவது சந்தனம்ன்றன்னா குழந்தை, அந்த குழந்தை வரத்தை தரக்கூடிய வல்லமை படைத்தது. இந்த மோட்சத்தை தரும் பேரறிவை வழங்கும் தாராதேவி அலங்காரத்தில் அன்னையையும், தெய்வீக நன்மைகள் தரும் சந்தன காப்பு அலங்காரத்தில் சுயம்பு அன்னையையும் நாம் அனைவரும் கண்குளிர கண்டு மனதார வணங்கி வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று திகழ வேண்டும் என்று அன்னை ஆதிபராசக்தியை வேண்டி விடைபெறுவதற்கு முன் ஒரு சிறிய கதை. ஒரு காட்டில் ஒரு துறவி இருந்தார். அவர்கிட்ட ஒரு மாற்றுத்திறனாளி, அதாவது காது கேட்காது மாற்றுத்திறனாளி, அவர் அந்த துறவிக்கிட்ட கேட்குறாரு, ஐயா, எந்த சாமியை வணங்கினா என்னுடைய குறைகள் எல்லாம் தீரும், எனக்கு பேசும் சக்தி கிடைக்கும், அடுத்தது எனக்கு கேட்கும் சக்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எந்த தெய்வத்தை வணங்கினால் நான் இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுக்கு அந்த துறவி சொல்கிறார், அட போடா பைத்தியக்காரா, நீயே ஒரு ஊமை, காது செவிடு, உனக்கு எங்கேருந்து அந்த பாக்கியெல்லாம் கிடைக்க போகுது, போடா போய் வேலையை பாடுற போடா அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தி அனுப்பிடுறார். ஆனால் அவன் விடாமல் தினமும் ஐயா சொல்லுங்க ஐயா, எந்த சாமியை கும்பிட்டா எனக்கு இந்த குறைகள்லாம் தீரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். வெறுத்து போய் சரி இவ்வளோ தொல்லை கொடுக்குறானேன்னு சொல்லி பின்பக்கம் போய் இந்த கழிவு நீரில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு கல்லை எடுத்துன்னு இவங்ககிட்ட கொடுத்து, இதான் சாமி, இதை எடுத்து போய் வழிபடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவன் அதை ஆசையாக வாங்கின்னு நல்லா தேய்த்து சுத்தம் பண்ணி கழுவி ஒரு இடத்துல வச்சு அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் பிரசாதம்லாம் வச்சு, அவனுக்கு மனசில் அவன் பேச முடியாது இல்லையா, நான் பேசணும், நான் மற்றவங்கள போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அதை வழிபாடு செய்கிறான். அந்த வழிபாடே அவனுக்கு ஒரு பழக்கமாகி விட்டது. தினமும் அதை வணங்காமல் அவன் எதையுமே செய்யறதில்லை. அப்படி இருக்கும்போது பல நாட்களுக்கு பிறகு அவனுடைய பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கின்றது. பேச்சு தத்தி தத்தி பேச, இப்போ காளிதாசர் சொல்லலையா, காளிதாசர் ஊமையாக இருந்து அப்புறம் பேசுகின்ற தன்மை கிடைச்சது இல்லையா சக்தியினுடைய அருளால். அது மாதிரி இவனுக்கும் ஒரு நாளடைவில் இவனுடைய பக்தியின் ஈடுபாடு, அந்த ஆழ்ந்த பக்தி, இதெல்லாம் ஒரு தெய்வத்து மேலே ஒரு பாசம், தெய்வம் நம்மளை கைவிடாது அப்படின்ற ஒரு உறுதியான தன்மை, இதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தத்தி தத்தி பேசி கொஞ்சம் ஓரளவுக்கு பேசுகிற மாதிரி மாறிட்டான். உடனே ஊரெல்லாம் செய்தி பரவிடுச்சு, அந்த மாற்றுத்திறனாளி பேசுகிறான். உடனே அரசர், அந்த நாட்டு அரசர் வந்தார். அந்த கல்லை பார்த்தாரு, அவன் வழிபடுகின்ற முறையை பார்த்தாரு. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு வசதியாக ஒரு பெரிய கோயிலை கட்டி கொடுத்தாரு. அவன் நல்லா அந்த கோயிலை வச்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை வணங்கி வாழ்க்கையில் நல்ல சிறப்பு அடைந்தான் என்பது தான் இந்த கதையின். அதாவது நம்பிக்கை வேணும். கல்லாக இருந்தால் கூட அது தெய்வம்னு நம்பினா தெய்வம் இல்லை, நீ அது சாதாரண கல் அப்படின்னு நினச்சா அது சாதாரண கல். ஆகவே நம்பிக்கை எதில் அதிகமாக இருக்குதோ அதுதான் நமக்கு பலன் கொடுக்கும். அந்த முறையில் கல்லாக இருந்தால் கூட கடவுளாக மாற கொடுக்கிற தன்மைன்னா அதுக்கெல்லாம் சாதாரணமான ஒரு பக்திக்கெல்லாம் வந்துடாது. அதெல்லாம் நிறைய முயற்சி எடுக்கணும். தெய்வத்தை தன்னை வருத்தி, உடலை வருத்தி, உள்ளத்தை வருத்தி,
ஆன்மாவை வருத்தி இப்படி பல கஷ்டங்களை எல்லாம் உடலுக்கு கொடுத்தால்தான் அந்த உடலில் இருக்கிற ஆன்மாவானது தெய்வத்தை நெருங்க முடியும். ஆகையால் கல்லுன்னு அலட்சியப்படுத்திடக்கூடாது. கல்லிலும் கடவுள் இருப்பார். ஆகவே நாம் சிலை வடிவில் இருக்கின்ற அன்னையை ஆதிபராசக்தியாகவே வணங்குவது போல, குருவை சிலை வடிவில் இருக்கின்ற குருவை குரு உயிரோடு இருப்பது போலவே நினைத்து வணங்குவது போல ஒரு நம்பிக்கையோட கூடிய வழிபாடு தான் நம்மளை வாழ்க்கையில் வழி நடத்தி செல்லும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஓம் சக்தி. நம் அக வாழ்விலும் புற வாழ்விலும் உள்ள வினை வெப்பம் தணிக்கும் சுயம்பு அன்னைக்கு சந்தன காப்பு, பித்தம் தெளிவித்து பிறவி நோய் நீக்கும் மறுவொரு சுயம்பு அன்னைக்கு மனம் மிகும் சந்தன காப்பு, நற்குணங்களை நமக்கு வழங்க இன்று அன்னை மேனி முழுவதும் நறுமணம் கமழும் சந்தன காப்பு, அரைக்க அரைக்க மணக்கும் சந்தனம் போல் நினைக்க நினைக்க கருணையோடு பேரருள் வழங்கும் அன்னைக்கு சந்தன காப்பு, ஆன்மாவை குளிர வைத்து ஆனந்தம் அளிக்கும் அன்னைக்கு மன அழுத்தம் நீக்கி மனமகிழ்ச்சி தரும் சந்தனத்தால் காப்பு, சந்தான வரம் வேண்டி வருவோருக்கு சந்ததி வளர்க்க அருள் வழங்கும் சித்தவன அன்னைக்கு சந்தனத்தால் காப்பு, பக்தர்களுக்கு பாதுகாப்பும் பலமும் வழங்க தாரா தேவியாய் கருணையோடு அருள் பாலிக்கும் ஆதிபராசக்தி தாயே, பரிபூரண பிரகாசமான திருமுகத்தில் குறுநகை ததும்ப இன்று மறுவூரில் தாரா தேவியாக அமர்ந்தருளும் ஆதிபராசக்தியே, அண்ட சராசரங்களையும் தன்னுள் அடக்கி ஆழகால விஷத்தில் இருந்து அரணை மீட்ட முக்கண்ணியான தாராதேவி தாயே, ஆயுதங்கள் ஏந்திய திருக்கரங்களால் தீய சக்திகளை அழித்து இல்லற ஒற்றுமையை மேம்படுத்தும் உக்ரதாரா அன்னையே, திருக்கழுத்தில் அழகிய மாலை அணிந்து அன்பருக்கு செழிப்பையும் செல்வாக்கையும் அருளும் அம்மையே, அனைத்து துறைகளிலும் தேர்ச்சி பெறும் ஆற்றல், ஆதிக்கம், ஞானம், ஆரோக்கிய செல்வ வளம் பெருக பேரருள் புரியும் திரிரூப சுந்தரியே, வாழ்வில் ஒற்றுமை மேலோங்க, ஜாதக தோஷங்கள் நீங்க, குரு பெருமானின் அருளுக்கு பாத்திரமாக கருணை செய்யும் கருணாகரி தாயே, சர்வசித்தி அளிக்கும் சங்கரியாம் தாராதேவி, நின் மலரடிகள் போற்றி நின்றோம். Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.